Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நைட்டா ஐயோ அழுதுறே குழந்தை. நான் வரேம்மா, நான் வரேன், நான் ஃபோன் பண்ணிட்டேன், நான் வரேன். நாங்கள் பேச போனதுக்கு லுங்கி அப்படி தூக்கி அசிங்கமா காட்டினார். போதுமா என்ன சொன்ன நாங்கள் வந்து பணம்லாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்குறோம். அவனை தூக்கி உள்ள ஸ்டேஷனில் போடணும் சார். அவன் பேத்தியை கூட அவன் தொடக்கூடாது. அதுதான் எங்களுக்கு தேவை. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 70 வயது மிக்க தாமோதரன் சென்னை மாநகராட்சியின் முன்னாள் ஊழியராக இருந்து வந்துள்ளார். இவருக்கு பானு என்பவரோடு திருமணமான நிலையில் 3 குழந்தைகள் உள்ளனர். முதல் மனைவி 35 ஆண்டுகளுக்கு முன் இறந்த நிலையில் வாய் பேச முடியாத தனது அக்கா மகளை 2வது திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு 27 வயதில் காது கேட்காத மற்றும் வாய் பேச முடியாத நிலையில் ஒரு மகள் உள்ளார். மகள் அவரது பாட்டி வீட்டில் வசித்து வந்த நிலையில் 8 மாதங்களுக்கு முன்பு பாட்டி காலமாகி உள்ளார். இதனால் வாய் பேச முடியாத தனது மகளை தானே பார்த்து கொள்வதாக கூறி தாமோதரன் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். 8 மாதம் 27 வயசுல எங்கள் மாமியார் வச்சுன்னு வளர்த்துருந்தாங்க இந்த குழந்தைய. எங்கள் மாமியார் இறந்ததுனால அவங்க கூட்டின்னு போனாங்க. 8 மாதமாக அந்த குழந்தைய அவங்க தான் வச்சுருந்தாங்க. அப்பாவும் அம்மாவும் கூட்டின்னு போனாங்க. ஆனால் அந்த கூட்டின்னு போயிட்டு அந்த குழந்தைய பயங்கரமான டார்ச்சர் கொடுத்துருக்கிறார். நைட்டில் தூங்க முடியாது. அந்த குழந்தை 12 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணி அழுது நானும் எங்கள் நாத்தனாரை தான் போய் கூட்டின்னு வந்தோம். இந்நிலையில் தந்தையும் தாயும் வீட்டின் மாடிக்கு சென்ற நிலையில் தனது சித்திக்கு வீடியோ கால் செய்த வாய் பேச முடியாத பெண் தனது தந்தை தினமும் தனக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாகவும் இது குறித்து தனது தாயிடம் கூறியதற்கு தந்தை சொல்வதை செய் என கூறியதாகவும் அப்பெண் சைகையில் தெரிவித்துள்ளார். நைட்டா ஐயோ அழுதுறே குழந்தை. நான் வரேம்மா, நான் வரேன், நான் ஃபோன் பண்ணிட்டேன், நான் வரேன். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெண்ணின் உறவினர்கள் தாமோதரன் வீட்டிற்கு சென்று இது குறித்து ஆத்திரத்துடன் கேட்டபோது பெண்கள் இருக்கும் போதே தாமோதரன் தனது ஆடையை கழற்றி ஆபாச சைகை செய்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். போய் பொம்பளைங்க 6 பேர் போய் பார்த்தோம். நாங்கள் பேச போனதுக்கு லுங்கி அப்படி தூக்கி அசிங்கமா காட்டினார். அப்படி எங்களால பேச முடியல. பின்னர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கடந்த 30ஆம் தேதி திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த போது ஆய்வாளர் தாமோதரனை திட்டி எச்சரித்துள்ளார். ஆனால் FIR போடவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பெண்ணின் உறவினர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என செய்தியாளர்களை சந்தித்து நடந்ததை தெரிவித்துள்ளனர். அப்பா நைட்டை குடிச்சிட்டு டெய்லி யூஸ் பண்றாங்க. என்னால முடியலக்கா, எனக்கு நான் பயமா இருக்குது, எனக்கு கை காலாம் ஒதுக்கு. சரி சொன்னியாம்மா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நான் சொன்னேன் போ மாமா பாவம் முத்தம் கொடுப்போ இந்த மாதிரி சொல்றப்ப பின்னர் உயர் அதிகாரிகள் தலையிட்ட பின்னரே தாமோதரன் மீது FIR போடப்பட்டு கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தந்தையே பெற்ற மகளிடம் தவறாக நடந்து கொண்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்த மகளின் வழக்கு திருவள்ளூர் பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 10ஆம் தேதி கூட்டின்னு வந்தோம். சரி, அந்த குழந்தை ஒரு மாதிரி நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 30ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சமாதானமாக பேசுங்க, அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகுங்க. அப்போ இந்த குழந்தைக்கு என்ன சார் நியாயம் கிடைக்கணும்? பொண்ணுக்கு நாங்கள் பணம்லாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்குறோம். அவனை தூக்கி உள்ள ஸ்டேஷனில் போடணும் சார். அவன் பேத்தியை கூட அவன் தொடக்கூடாது. அதுதான் எங்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.